இந்த கடைசி காலங்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3வது காரியம் இடைவிடாமல் ஜெபிப்பது. எப்படி ஒருவர் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றி முடிக்க தேவன் வைத்திருக்கும் வேலைகளை செய்து முடிக்க வேண்டாமா? தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வேலையை தேவனுடைய பார்வையில் உண்மை முத்தமாய் செய்ய வேண்டும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி என்றால் இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி? சரி, நான் கேட்கும் கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள். தினமும் நாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். உண்ணுகிறோம், உழைக்கிறோம், உறங்குகிறோம். ஆனால் இதே காரணம் காட்டி எப்போதாவது மூச்சு விடாமல் இருந்திருக்கிறீர்களா? சுவாசிக்க நேரம் இல்லை அல்லது மறந்து விட்டேன் என்று எப்போதாவது சாக்கு போக்கு சொல்லி இருக்கிறீர்களா? இல்லை தானே. வேலையும் செய்கிறோம், சுவாசிக்கவும் செய்கிறோம். சுவாசிக்க மறந்தால் மரித்து விடுவோம். இதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூச்சு காற்றுதான் ஜெபம். ஜெபமாகிய மூச்சு காற்று நின்று விட்டால் ஆவியில் மரித்து விடுவோம். வேலை செய்யும் போது கூட எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கலாம். வேலை செய்யும் போது நம்மை அறியாமலே நாம் சுவாசிப்பது போல நம் ஆவியும் ஆத்மாவும் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க முடியும். இது ஆவிக்குள்ளாக வாழ்பவர்களின் ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இதை செய்ய வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே விளக்கினது போல ஆவியில் அனலாயும் ஆவியில் விழிப்பாயும் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி உதடுகளில் உச்சரிப்பது மாத்திரம் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை. உண்மையான ஜெபம் என்பது எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருத்தல், அவரையே நம்பி இருத்தல், நாள் முழுவதும் அவருடைய ஆவியையே கேட்டு செயல்படுதல், கை வேலை செய்யும் போது மனது ஆராதித்துக் கொண்டிருத்தல் மற்றும் அவருடனான உறவின் அறைகுறியாக கீழ்ப்படிந்திருத்தல். இப்படியாக நீங்கள் மாறினால் ஜெபிக்க உங்கள் வேலையை நிறுத்த வேண்டியதில்லை. உங்கள் வேலையே உங்கள் ஜெபமாக மாறிவிடும். இயேசு நீண்ட தூரம் பிரயாணங்கள் செய்து கொண்டிருந்த போதும், கூட்டமாக ஜனங்களை சந்தித்து பேசி கொண்டிருந்த போதும், மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்த போதும், அநேகரை குணப்படுத்தின போதும் இடைவிடாமல் ஜெபத்தின் மூலம் பிதாவோடு உள்ள உறவில் காணப்பட்டார். எனவே பிதாவும் அவரை தனியே விடவில்லை. நாமும் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஆவியும் ஆத்மாவும் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஆவியும் ஆத்மாவும் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? எப்போதும் மகிழ்ச்சியாயும் நன்றி உணர்வுடனும் காணப்பட வேண்டும். ஆவியில் அனலாயும் விளைப்பாயும் இருக்க வேண்டும். நம் இருதயம் அவருடைய துதிகளை எப்போதும் ஏறெடுக்கும் பலிபீடமாகவும் நம் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாகவும் மாறும்போது இந்த இடைவிடாமல் ஜெபிக்கும் அனுபவம் நம் அறிவில்லாமலேயே தானேயே நடக்கும். ஆமென்.